இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா செக்யூர்டு அன்செக்யூர்டு வீட்டுக்கடன் பர்சனல் லோன் மொத்த டிஃபால்ட் என்ன செய்யலாம். நிறைய பேர் கேட்குறாங்க. சார் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாம்பரத்துலேருந்து ஒருத்தர் கேட்டார். என்ன கேட்டார்னா, சார் இந்த மாதிரி வந்து எனக்கு வீட்டு கடன் இருக்குது, அது ஒரு மாதம் ஆனால் அமௌண்ட் கட்டணும், அதை நான் கரெக்டாக கட்டிட்டு வரேன் சார். லோன் ஒன்று இருக்குது சார், கார் லோன், நான் அதையும் கரெக்டாக கட்டிட்டு வரேன் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு பர்சனல் லோன் இருக்குது சார், பிஸ்னஸ் லோன் இருக்குது, எல்லாத்தையும் கட்டிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லி எல்லாமே கட்டிட்டு வரேன் சார். ஆனால் வந்து இப்போ பிஸ்னஸை மூடிட்டேன் சார், என்னால் பர்சனல் லோன் கட்ட முடியாது. அதே போல் எங்களுக்கு வந்து இதுவும் லோன் இதுவாகிடுச்சு, பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ண நிலைமை ஆகி போச்சு, அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து வீடு வந்து நாங்கள் கட்டின வீடு லோன் வாங்கி, இப்போ லோன் வாங்கி கட்டின வீடுன்றதுனால இந்த வீட்டை விட்டு கொடுக்க முடியாது. அதே போல் இந்த கார் எங்களுக்கு ஃபேமிலிக்கு ஃபேன்சியான கார், இதையே விட்டு கொடுக்க முடியாது சார், நீங்கள் என்கிட்ட காப்பாற்றுங்க. இப்படி ஒரு எசகேடாக ஒரு கிளைண்ட் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் இந்த கேள்வி. இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் எடுத்துருக்கலாம். ஒருத்தர் திருப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, அவங்க கூட வச்சுருக்காங்க, மளிகை கடை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு இதே ப்ராப்ளம் தான். இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் டிஃபால்ட் ஆனீங்கன்னாக்கா நிச்சயமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பதில் சொல்லணும். அன்செக்யூர்டாக அது எவ்வளோ வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு அன்செக்யூர்ட் லோன் வாங்கியிருக்கீங்க, ஒரு கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் சார், சேலரி பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க எனக்கு, அதனால் அது ஒரு பிரச்சனையே இல்லை. அதுக்கு ரெண்டு விதமான பிரச்சனை நான் சொல்லியிருப்பேன். ஒன்று ஒரிஜினல் சூட் போட்டு யாரும் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு ஆர்டரை ஒரு கோர்ட்டில் வாங்கலாம். இன்னொன்று சார் என்னால் கட்ட முடியாது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்சால்வன்சி, இது ரெண்டுத்தையும் சொல்லிட்டேன். இது வந்து நிறைய வந்து அட்வொகேட் பெருமக்கள் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அது நிறைய பேர் வந்து சட்டம் இருக்கான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மகிட்ட இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தண்டபாணி ஜட்ஜி இப்போ சமீபத்தில் கொடுத்தது தான் ஒரு ஐபியை பற்றி. நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, சார் இந்த ஐபின்றதே இல்லைன்றாங்க வழக்கறிஞர்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இன்சால்வன்சி பெட்டிஷன் மஞ்சள் நோட்டீஸ்னு கிடையாது இப்போன்றாங்க. அதே போல் ஒரிஜினல் சூட்டும் போட முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படி தெரியாதவங்க சொல்லியிருக்கலாமே தவிர அது நிலுவையிலே தான் இருக்குது. ஒரிஜினல் சூட்டுங்கிறது வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு சட்டத்தில் கொடுக்கப்பட்டது. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரையும் கடன் கேட்கக்கூடாதுன்னு தாராளமாக நீங்கள் கோர்ட்டில் கேட்கலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே போல் ரெண்டு விஷயந்தான் கடன் வாங்கினவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது அன்செக்யூர்ட் லோன் ஃபுல்லாக வாங்கியிருக்கிறவங்களுக்கு ரெண்டு விஷயந்தான். ஒன்று, கடனை இப்போ என்னால் கட்ட முடியாது, எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எதுவாக இருந்தாலும் சட்டப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் ஒரிஜினல் சூட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த கடனை என்னால் என்றைக்குமே கட்ட முடியாது, என்கிட்ட இந்த கடனை கொடுக்குற அளவுக்கு சொத்தும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது இன்சால்வன்சி. இந்த ரெண்டுத்தையுக்குள்ள வித்தியாசம் இவ்வளோதான். இப்போ வந்து ஓஎஸும் சரி இன்சால்வன்சியும் சரி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு எல்லைன்னு பார்த்தீங்கன்னா கடனை கட்ட முடியாதுங்கிறதான் குறிக்குது. ஒரு சில அதிகமான வங்கி கடன் இருக்கிறவங்களுக்கு ரெண்டுமே கூட போட்டுக்கலாம், இல்லை குறைஞ்சபட்சம் இருக்கிறவங்களுக்கு எதையாவது ஒன்றை போட்டுக்கலாம். இப்படின்றது அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை பொறுத்த ஒரு விஷயம். ஆனால் இந்த வீட்டு கடனோட சேர்த்து டிஃபால்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் வரும். ஏன்னா வீட்டை வந்து நீங்கள் சட்டப்படி வந்து முறைப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருப்பீங்க, எம்ஓடி போட்டு கொடுத்துருப்பீங்க. ஒரு எம்ஓடி கொடுத்த லோனை வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. என்றைக்கு இருந்தாலும் கடன் கொடுத்தவங்களுக்கு தான் இடம் சொந்தம்.